தஞ்சாவூரில் திமுக விவசாய அணி சார்பில் திங்கட்கிழமை நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாய்ஜாலத்துடன் தமிழக முதலமைச்சர் குறித்து கடுமையாக விமர்சித்தார். அவருக்கு ஒரே ஒரு கவலைதான் இருக்கு என்று உதயநிதி பேச்சை சற்று நிறுத்தி திமுகவுக்கு எதிராக பொய் வழக்கு போடுவது என்று கூறினார். கீழிருந்த திமுக தொண்டர்களோ த்ரிஷா த்ரிஷா என்று கோஷமிட்டனர். 42 TMC தண்ணீர் நமக்கு வந்திருக்கணும், ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். காவிரி சொன்ன தனது கட்சியினரை கண்டிக்காமல் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக சிரித்துக் கொண்டே உதயநிதி இரட்டை அர்த்தத்தில் சில வார்த்தைகளை பேசிவிட்டு தான் காவிரியில் நீர் திறப்பதை சொன்னேன் என்று கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். காவிரி சொன்ன கூட்டத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு பெண் குறித்து ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசியதற்கு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், நாராயணன் திருப்பதி உள்பட பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். தாவேகா மகளிர் அணி சார்பில் உடனடியாக உதயநிதியின் பேச்சு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை என்பதை சுட்டிக்காட்டி தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை 7 மணிக்கு நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு சென்ற தஞ்சை கிழக்கு போலீசார் அவர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறி கைது நடவடிக்கை மேற்கொள்ள வந்திருப்பதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் உதயநிதி இன்னும் காலை கடனை கூட முடிக்கவில்லை என்று கூறி அவகாசம் கேட்டார். அது இல்லாத வரைக்கும் இங்கிருந்து தஞ்சாவூர் போகணும் சார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு காலை கடன் முடிக்காம விடுவாங்க, தஞ்சாவூர் வர முடியும். இல்ல இல்ல, இது நான் மண்டாரம் ஒரு 7 மணி நேரம் போறப்ப ஒரு 7-8 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு காலை கடன் முடிக்காமையா கூட வர முடியும். அடுத்ததாக சபரீசன், திமுக வழக்கறிஞர் NR இளங்கோ, முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, KN நேரு, ஏவா வேலு ஆகியோர் வந்தனர். அவர்களிடம் உதயநிதியை கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டனர். காலையில 7 மணி நைட் 12 மணி கூட வாங்குங்க. சட்டம் எங்களுக்கு ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா no instructions. No instructions. IO can proceed with as per the rule. Okay. சபரீசன் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தார். வழக்கறிஞர்களும் சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளை சுட்டிக்காட்டி உதயநிதியை அனுப்ப மறுத்து வாக்குவாதம் செய்தனர். Request from you on consideration, we can do that. If we are not bound by the rule of law, we will do that. I thought you were going to ask for that. I am asking the same.
அங்கு வந்த துரைமுருகன் உதயநிதியை அழைத்து சில ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் காவல்துறையினருடன் தஞ்சை செல்ல சம்மதித்தார். அவரை கைது செய்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றனர். அந்த வாகனத்தை மறித்து திமுகவினர் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீஸ் வாகனத்தில் இருந்தபடியே செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி இந்த கைது நடவடிக்கையை காமெடியாக பார்ப்பதாக தெரிவித்தார். முன்னதாக முதலமைச்சர் விஜயின் நண்பர் சஞ்சீவை நோக்கி திமுகவினர் ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்தனர். அதனை அவர் மேலிருந்து வீடியோ எடுத்ததால் மீண்டும் வாக்குவாதம் செய்தனர். உதயநிதி அழைத்துச் செல்லப்பட்ட வழிநெடுகிலும் பல்வேறு இடங்களில் திமுகவினர் சாலையை மறித்து போராட்டங்களில் ஈடுபட்டனர். வண்டலூர் அருகே உதயநிதியின் வாகனத்தை மறிக்கும் திட்டத்துடன் சென்றதாக முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, KN நேரு ஆகியோர் சென்ற கார்கள் பேரிகார்டுகள் வைத்து போலீசாரால் மறிக்கப்பட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் உதயநிதி ஆபாசமாக பேசியதை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் உதயநிதிக்கு எதிராக தவேகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உதயநிதியின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. உதயநிதி கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்ததும் தவேகாவினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதற்கிடையே மயிலாடுதுறையில் திமுகவினரால் மிரட்டி மூடப்பட்ட கடைகளை சிறிது நேரத்தில் தவேகாவினரால் திறந்து வைக்கப்பட்டது. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் சாலையை மறித்த திமுகவினரை சத்தம் போட்டதால் இருசக்கர வாகன ஓட்டியை திமுகவினர் கும்பலாக சேர்ந்து அடித்து உதைத்தனர். உதயநிதி கைது செய்யப்பட்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.